ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் நம்ம இப்போ எக்கனாமிக்ஸில் பார்க்க போகிறோம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா. அதில் வந்து போன வீடியோவில் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸில் ஃபஸ்ட்டு எய்ம் நோக்கம் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, அதாவது விலை நிலைத்தன்மை அப்படிங்கிறது. ஓகே, அதாவது இந்த விலை அப்படிங்கிறது அதாவது ப்ரைஸுங்கிறது நிலையற்ற தன்மை, அதாவது டோட்டல் டிமாண்ட் அண்டு டோட்டல் சப்ளை அதுக்கிடையே வந்து அது சமமின்மை ஈக்குவல் தன்மை இல்லாமல், ஓகேயா, அதான் மிஸ் மேட்ச் அப்படிம்பாங்க, ஈக்குவல் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் அதிகரிப்பதால் வந்து ப்ராடக்ட்ஸ்க்குரிய டிமாண்ட் அதிகரிப்பதால் இன்ஃப்ளேஷன் ஏற்படுகிறது, அதாவது மணி சர்க்குலேஷன் அதிகமாகிறது. ஓகேயா, அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் மூலம் அந்த ரியல் ப்ரொடக்ஷன்ஸ் இல்லையா, உண்மை உற்பத்தி அது அதிகரித்து டிமாண்டோட அளவை வந்து என்ன செய்யணும், அதிகமாக அதிகரிக்கணும். ஓகேயா, அப்படி அதிகரித்தால் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை குறைப்பதன் மூலம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தவிர்க்கலாம், அதாவது நிலைத்தன்மையற்ற ஒரு நிலையை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸுடைய நிலைத்தன்மையற்ற நிலையை தவிர்க்கலாம். மேலும் டிமாண்டுக்கு மேலே உள்ள அந்த டிமாண்ட் தேவையை அறிவிப்பதன் மூலம் அந்த தனிநபர் இருக்காங்களே அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் செய்வதை குறைக்கலாம், தனிநபருடைய எக்ஸ்பெண்டிச்சர் இதை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபைட் டெப்ரிசியேஷன் த கவர்மெண்ட் நீட்ஸ் டு இன்க்ரீசஸ் இட்ஸ் ஸ்பெண்டிங் அண்ட் ரிடியூசஸ் டாக்ஸேஷன்ஸ், அதாவது வரி குறைப்பு மற்றும் அந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மூலம் அந்த டெப்ரிசியேஷன்ஸ் பீரியட் இருக்கு இல்லையா, மந்த காலங்கள்னு சொல்ல முடியாது, பொருளாதாரத்தில் ஒரு மந்தமான ஒரு காலத்தை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது டாக்ஸேஷன் குறைப்பதனாலேயே எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சர் மூலமாகவும் அந்த டெப்ரிசியேஷன்ஸ், அதாவது மந்த காலத்தை எதிர்கொள்ளலாம். மேலும் அந்த டெப்ரிசியேஷன்ஸ் பீரியடில் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகரித்து டாக்ஸேஷனை குறைத்து கொள்ளும். ஓகேயா, நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, டாக்ஸேஷன் டெப்ரிசியேஷன் பீரியடில் டாக்ஸேஷன் குறையும், இன்ஃப்ளேஷன் பீரியடில் டாக்ஸேஷன் ரைஸ் ஆகும். ஓகேயா, அந்த மாதிரி டெப்ரிசியேஷன் பீரியடில் டாக்ஸேஷனை குறைத்து கொள்ளும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி செய்யும் பொழுது ப்ரைஸில் வந்து ஒரு நிலைத்தன்மையை உருவாக்க முடியும். அதான் இது ஃபிஸ்கல் பாலிசியோடைய நோக்கம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது ஃபிஸ்கல் பாலிசி அப்ஜெக்டிவ்ஸ் வந்து எக்கனாமிக் க்ரோத், அதாவது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது. ஓகேயா, த ஃபிஸ்கல் பாலிசி இஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த எக்கனாமிக், அதாவது எக்கனாமிக் வந்து பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த உற்பத்தி திறனை வந்து அதாவது ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, அதாவது ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி, அந்த உற்பத்தி திறனை பெருக்க வந்து இந்த ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேக்ஸ் இஸ் டு பி யூஸ்டு அஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் என்கரேஜிங் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வந்து வரி அந்த டேக்ஸ் ஆனது கேபிட்டலை என்கரேஜ் பண்ணுது அப்படிங்கிறாங்க, அதாவது முதலீட்டை ஊக்குவிக்கும் ஒரு, அதாவது மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுகிறது டாக்ஸியேஷன். ஓகேயா, நெக்ஸ்ட் டேக்ஸ் ஹாலிடேஸ் அண்டு டேக்ஸ் ரிப்பீட்ஸ் ஃபார் நியூ இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டிமுலேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது வந்து இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது விடுமுறை மற்றும் அந்த டேக்ஸ் டிஸ்கவுண்ட் தள்ளுபடிகள், புதிய அதாவது இந்த விடுமுறை, இந்த விடுமுறை டேக்ஸ் டிஸ்கவுண்ட்டு அப்படிங்கிற அந்த புதிய தொழிற்சாலைகள், ஓகேயா, தொழிற்சாலைகள் மூலம் முதலீட்டை தூண்டுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் பப்ளிக் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் டு பி இன்க்ரீஸ்டு டு fill the gap left by private investment, அதாவது வந்து இந்த பப்ளிக் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, பப்ளிக் செக்டர், அதாவது பொதுத்துறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இந்த கேபிட்டல், அதாவது முதலீடு அதிகரிக்கப்படும் பொழுது இந்த ப்ரைவேட்டாஸ் தனியார் துறையினரால் நிரப்ப முடியாத அந்த இது இருக்கு இல்லையா, கேப்பு, அந்த கேப்பை வந்து அது என்ன செய்கிறது, ஃபில் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க. அந்த இடைவெளியை வந்து அது நிரப்புகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது பப்ளிக் செக்டார் கேபிட்டல் அதிகரிக்கும் பொழுது இந்த தனியார் துறையினால் முடியாத அந்த கேப் இருக்குல்ல, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிரப்பப்படாத அந்த கேப்பை வந்து இது வந்து நிரப்புகிறது, அந்த இடைவெளியை நிரப்புகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க. பொதுத்துறை பப்ளிக் செக்டர் நிரப்புகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, when resources mobilization through tax measures is inadequate, the government resort to borrowing both from internal and external sources to finance growth projects, அதாவது வந்து இந்த டேக்ஸ் மூலம் வந்து ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, வளங்கள், அந்த ரிசோர்ஸை திரட்டுவதில் டெப்ரிசியேஷன்ஸ் பற்றாக்குறை ஏற்பட்டால் கவர்மெண்ட் அரசு வந்து இந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், அதாவது உள்நாட்டு
வெளிநாட்டு ஓகேயா அயல்நாட்டு அந்த கடன் மூலமாக அந்த growth வளர்ச்சி திட்டங்களுக்கு ஃபைனான்ஸ் அளிக்கிறது, நிதி அளிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் எக்கனாமிக் growth அப்படிங்கிறது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஈக்குவலான டிஸ்ட்ரிபியூஷன், பகிர்வு அப்படின்னு அர்த்தம், சமமான பகிர்வு அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. அதான் ப்ரோக்ரஸிவ் ரேட்ஸ் இன் டாக்ஸியேஷன் ஹெல்ப் டு ரிடியூஸ் த கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர். சிமிலர்லி ப்ரோக்ரஸிவ் ரேட்ஸ் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் த்ரோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் such as free educations, noon meal for school children and subsidies promote the living standard of poor people. ஈக்குட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதாவது வந்து சமமான பகிர்வு அப்படின்னு அர்த்தம். ஓகே. த ப்ரோக்ரஸிவ் ரேட்ஸ் அப்படின்னா இந்த வளர்வீத வரி அதுதான் அர்த்தம். ஓகே. ப்ரோக்ரஸிவ் ரேட்ஸ் இன் டாக்ஸியேஷன் அப்படின்னா வளர்வீத வரிமுறை. ஓகே. அந்த ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்த ரிச் ஆர் புவர் அதாவது பணக்கார ஏழை மக்கள் ஆகியோரிடையே வந்து உள்ள அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, ரிச் அண்ட் புவர் அப்படிங்கிற அந்த கேப்பை வந்து குறைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ் சிஸ்டம் வந்து ரிச் அண்டு புவர் அப்படிங்கிற அந்த கேப்பை வந்து குறைக்கிறது. ஓகேயா. மேலும் இந்த ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ் மூலம் இந்த வளர் வீதத்தினால பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகரிப்பதன் மூலம் நல்ல நலத்திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ஓகேயா, நலத்திட்டங்களாகிய எஜுகேஷன்ஸ், ஃப்ரீ எஜுகேஷன், ஓகேயா, ஃப்ரீ எஜுகேஷன், நூன் மீல்ஸ் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் அண்டு இந்த மாதிரி அதாவது வந்து மதிய உணவு கொடுக்கறது பள்ளி குழந்தைகளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மானியம் போன்றவைகள் மூலம் இந்த புவர் பீப்புள் இருக்காங்களே ஏழை மக்கள் அவங்களுடைய இந்த வாழ்க்கை தரத்தை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறது. ஓகே. இது வந்து இந்த ஈக்குட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது சமமான பகிர்வு முறை டேக்ஸ் சிஸ்டத்தின் மூலமாக ஒரு சமமான ஒரு பகிர்வு முறையை உருவாக்குதல் அது வந்து ஃபிஸ்கல் பாலிசியினுடைய மெயின் நோக்கமாக சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டினா இந்த கரன்சி இருக்குல்லையா, நாணயம், பணம் இருக்குல்லையா, பணத்தினுடைய மாற்று வீத சமநிலை. ஸ்டெபிலிட்டி அப்படின்னா சமநிலை அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் இன்டர்னல் ட்ரேட் காஸ் மூமெண்ட்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டேக்ஸ் கன்செஷன்ஸ் அண்டு சப்சிடி to export-oriented units help to boost exports. Customs duties on import of non-essential items help to cut import bill. The reductions in the import duty on import of raw material and machinery enable reductions in cost and make the export competitive. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டினா அந்த நாணயம் கரன்சி இருக்குல்லையா, அந்த கரன்சினுடைய மாற்று வீத சமநிலை அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. அதாவது இந்த கரன்சி அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த நகர்விற்கு அந்த நாணய மாற்று வீதத்தினுடைய அந்த நகர்விற்கு ஏற்ப இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்குல்லையா, அப் அண்ட் டவுன்ஸ், அந்த ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் டேக்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸ் அதாவது வரி சலுகைகள் மூலம் அந்த உதவித்தொகை வழங்குவதன் மூலமும் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து நெசசரி குட்ஸ் இருக்கு இல்லையா, நெசசரி குட்ஸ் அல்லாதது அதாவது அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி விதிப்பதன் மூலம் இம்போர்ட் செலவை குறைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து ரா மெட்டீரியல், கச்சா பொருட்கள் மற்றும் இயந்திரங்களுக்கான அந்த இறக்குமதி இம்போர்ட்ஸுடைய அந்த டேக்ஸை வந்து குறைப்பதன் மூலம் எக்ஸ்பெண்டிச்சர் குறைத்து எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனங்கள் வந்து இந்த போட்டியிட காம்படிஷனோட அது செயல்பட அது என்ன செய்கிறது, இந்த உதவுகிறது. ஃபிஸ்கல் பாலிசி அந்த மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலமாக இந்த எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து போட்டி போட்டு சிறப்பாக செயல்பட உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. இதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா. பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ்னால் மூலதனத்தினுடைய உருவாக்கம். ஓகேயா. கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் எசென்ஷியல்ஸ் ஃபார் தி ரேபிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். டேக்ஸ் ரிலீஃப் ஹெல்ப் டு இன்க்ரீசஸ் disposable incomes, savings and thereby capital formations. Government expenditures on infrastructures development like power and transport encourages private investment. அதாவது விரைவான எக்கனாமிக்கல் growth பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. அதாவது மூலதனத்தை உருவாக்குதல். ஓகே. அது வந்து முக்கியமானதாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிறாங்க. மேலும் இந்த டேக்ஸ் பேர்டன் இருக்கு இல்லையா, அந்த டேக்ஸினுடைய பேர்டன் அதாவது டேக்ஸ் ரிலீஃப்னு சொல்லலாம். அதாவது அந்த வரியினால் ஏற்படுகிற சுமை இருக்கு இல்லையா, அது வந்து குறைப்பானது அப்படின்றாங்க. மேலும் செலவிடத்தக்கக்கூடிய அந்த வருமானத்தை அதிகரிக்கிறது. அதாவது டேக்ஸை குறைக்கிறதுனால செலவிடத்தக்க வருமானம்
வருமானம் வந்து அதிகரிக்கிறது. மற்றும் சேவிங்ஸ் மூலம் அந்த கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது மூலதன உருவாக்கம் ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னு. அதாவது வரியை குறைப்பதனால மக்களுடைய அந்த செலவழிக்கக்கூடிய வருமானத்தின் அளவு அதிகரிப்பதனால அவங்க அதில் என்ன செய்கிறாங்க, சேவிங்ஸ் பண்ணுவாங்க. அந்த சேவிங்ஸ் என்னவாக உருவாகிறது, கேபிட்டல் ஃபார்மேஷனாக உருவாகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் அரசினுடைய மின்சாரம் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டு போன்ற அடிப்படை அந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதுகள் செலவிடும் பொழுது அது வந்து ஒரு ப்ரைவேட் தனியார் முதலீட்டை தூண்டுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதான் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த டிரான்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி இது பவர்ஸ் இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ண தூண்டுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இது தனியார் முதலீட்டை ப்ரைவேட்டர்ஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன செய்கிறது, என்கரேஜ் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. இது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரீஜனல் பேலன்ஸ் அப்படின்னா சம வட்டார வளர்ச்சி. அப்படி வட்டார வளர்ச்சிங்கிறப்போ அதை வந்து ஈக்குவல் பேலன்ஸுங்கிறது சமமான ஒரு வட்டார வளர்ச்சியை இந்த ஃபிஸ்கல் பாலிசி உருவாக்குது தான் அதனுடைய நோக்கம். ஃபிஸ்கல் இன்சென்டிவ்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் இன் த பேக்வர்ட் ரீஜன்ஸ் ஹெல்ப் டு நேரோ டவுன் ரீஜனல் இம்பேலன்ஸ். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மே பி யூஸ்டு டு ஸ்டார்ட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் டு தட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி இஸ் ஸ்டிமுலேட்டட் இன் பேக்வர்ட் ரீஜன்ஸ். அதாவது அந்த பின்தங்கிய பகுதிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பகுதியில் உள்ள அந்த அங்கிட்டு இருக்க தொழிற்சாலைகள், அங்கே தொழிற்சாலைகளுக்கு வேண்டிய அந்த ஃபைனான்ஸு, அது வந்து அந்த ஃபைனான்ஸு ஊக்கம் வழங்குதல் போன்ற அந்த ஏரியாவில் உள்ள அந்த ரீஜன்ஸ் வட்டாரங்களுக்குள்ள வேறுபாடுகளை குறைக்கிறது. ஒரு இடத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும், ஒரு அந்த மாதிரி இல்லாத ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாத ஒரு சமமான ஒரு வளர்ச்சியை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லப்போ அது வந்து ஃபிஸ்கல் பாலிசியோட நோக்கம். மேலும் இந்த பின்தங்கிய பகுதியில் இந்த தொழிற்பேட்டைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் அப்படிம்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் தான் துவக்கி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை மேற்கொண்டால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அவங்களுடைய அந்த எக்கனாமிக்கல் வளர்ச்சி அங்கே வந்து தூண்டப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸ்டிமுலேட் இன் பேக்வர்ட் ரீஜன்ஸ். அப்படி பின்தங்கிய பகுதிகள் என்ன செய்யப்படுகிறது, ஸ்டிமுலேட் பண்ணப்படுகிறது, அதாவது தூண்டப்படுகிறது, வளர்ச்சியை நோக்கி அவங்கள தூண்டப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. இதுதான் வந்து இந்த லெசன் முடிஞ்சிச்சு இதோட. அதாவது ஃபிஸ்கல் பாலிசியினுடைய அப்ஜெக்டிவ்ஸ் இது 7 பார்த்தோம் நம்ம இப்போ இல்லையா. இதோட இந்த ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற சாப்டர் ஃபினிஷ். ஓகேயா. இதோட நமக்கு இந்த 9th சாப்டர் ஓவர் ஆயிடுச்சு. அதாவது ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸில் 9th சாப்டர் ஓவர் ஆயிடுச்சு. ஓகேயா. இதுவரை நம்ம வந்து 9 சாப்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம் எக்கனாமிக்ஸில். இனி அடுத்து இன்னும் வந்து 10th 11th 12th 3 சாப்டர்ஸ் இருக்குது. அது சீக்கிரத்தில் முடிச்சுட்டா படிக்க ஆரம்பிக்கணும் நீங்கள். ஓகேயா. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த ஃபிஸ்கல் பாலிசியில். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எக்ஸ்பிளைன் தி ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ் முக்கியம் தான். எக்ஸ்பிளைன் தி மெத்தட்ஸ் ஆஃப் டெப்ட் ரிடம்ஷன்ஸ், இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸு. நம்ம இதெல்லாம் படிக்கணும். ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் புது சாப்டர் எடுத்து பார்ப்போம். ஓகேயா. தேங்க்யூ.